இங்கே பார்த்தா இந்த சைட் பிட் என்ன பண்ணுதுன்னா, இதாங்க இன்னைக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். என்னைக்கும் உங்கள் பொண்டாட்டி செய்கிறதையே தானே சாப்பிடுவீங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வெறும் என்னென்ன மேகி இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு அதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா. அவனும் எடுத்து ஆசையாக வாயில் வைக்கிறான். அதுக்கப்புறம் வாயை திறக்க முடியல. பொண்டாட்டி என்ன எவ்வளோ நாளும் திட்டலாம், மிரட்டலாம், உருட்டலாம், வதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இவகிட்ட அப்படி நடந்துக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் தொட விட மாட்டாளே. அதனால அருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசமாக போன நூடுல்ஸை கூட பாராட்டிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்லேயே தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து கதவை திறந்து பார்த்து அலண்டு போயிடுறா. ஐயோ நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சிடாத, இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு, அதை தான் வந்து ஊதி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வேகமாக அவளும் அங்கேருந்து கிளம்புறாளா. ஹீரோயின் அவளையே பார்த்துட்டு இருக்கா. அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவள் போட்டிருக்க மேக்கப்பு, நம்மளும் ஒரு காலத்தில் ரொம்ப யங்கா சூப்பராக தான் இருந்தோம், இப்போதான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வர பையன் ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு நல்லாவே ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினை அவன் கண்டுக்க கூட இல்லை. அப்படியே அப்பா புள்ள செட்டப்பு எல்லாம் வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும், என் கூட கடைக்கு வரீங்களான்னு ஹீரோயின் வந்து புருஷங்காரனை கேட்கும் போது, நீ போயிட்டு கண்ணாடியில் உன்னோட உருவத்தை பாரு, உனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, எங்கன்னா தலைக்காணி உரை கிடைக்கும், உன் ஷேப்புக்கு அந்த தலைக்காணி உரையை வந்து கட் பண்ணி வாங்கி மாட்டிக்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான் அவ எதிர்க்கையே. இதுக்கு பையன் என்ன கமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா, அப்பா தலைக்காணி ஓரெல்லாம் வேண்டாம், இந்த சாக்கு பையெல்லாம் இருக்கும் இல்லையா அது கூட போதும்ப்பா, எதுக்கு காசு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அந்த செட்டப்பு விழுந்து சிரிக்கிறா. இவங்க 3 பேரும் பயங்கரமாக காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்த்து. சீரியஸாக இந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன தெரியுமா நடந்திருக்கோம், இத்தனை பேர் வாயிலையும் கடவா பல்லு ஒன்று விடாமல் பிடுங்கி எடுத்து கையில் கொடுத்துருப்பேன். நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.